பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு சென்னைக்கு வந்தாச்சு. அவ விளையாடுறத பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இங்க பக்கத்து வீட்டு மாடியில பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. நானும் கடையில வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமானத்தை எல்லாம் கழுவி வச்சிருந்த டப்பால ஒன்னொன்னா மாத்தி கொட்டிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. நானும் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா கடையில இப்படி பேக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டுல இப்படி டப்பாவை கொட்டுறதுக்கு கடைக்கே இந்த டப்பாவோட போயிட்டோம்னா டப்பாலேயே கொட்டி வாங்கிட்டு வந்துடலாம்ல, வீடு இப்படி குப்பையாகாம இருக்கும்ல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நான் சொன்னதுக்கு எங்க அம்மாவோட ரியாக்ஷனை போய் தனியா அரைச்சிட்டு வரேன். எங்க அம்மா திடீர்னு நான் போய் தனியா அரைச்சிட்டு வரேன் அப்படின்னாங்க. எதுக்குமா தனியா அரைச்சிட்டு வரேன், நானும் கூட வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் அரைச்சிட்டு வரலாம். இந்த கொத்தமல்லி போய் அரைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.